நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் இங்க மழை பாதிப்பை கண்டறிகின்ற வகையில் இங்கே சர்க்கரைத்துறை கமிஷனர் அன்பழகன் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நானும் நேற்றைய தினம் இன்று தினம் இந்த பகுதியில் வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்கின்ற வகையில் வந்து கொண்டிருக்கின்றோம். இது முதலமைச்சருடைய தீவிரமான நடவடிக்கை அடிப்படையில் புயல் வருவதை எதிர்கொண்டு மக்கள் பாதிக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த அடிப்படையில் இங்கே இந்த பகுதியிலே ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் ஆய்வு செய்து மக்களுக்கு உஷார்படுத்தி அது பாதுகாப்பான இடத்தில் கொண்டு செல்லும். நல்ல வேளையாக மழை நம்மை விட்டுவிட்டு கடலூர் மாவட்டத்தை விட்டுவிட்டு நகர்ந்து விட்டது. அது இயற்கை. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை உதாரணமாக நம்முடைய முதலமைச்சர்கள் ஆண்டுதோறும் இது போன்ற ஆய்வுகள் செய்வதும் தொடர்ச்சியாக எந்தெந்த ஸ்பாட் என்பதை அறிந்து அதற்குரிய அடி கட்டமா வரக்குறையாமல் இருப்பதற்கு தடை செய்யணும். இந்த இடத்தை இருப்பது புதிய திட்டம். அதாவது கடலூர் மாவட்டத்தில் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 48,000 கனஅடி தண்ணீர் நெய்வேலியிலிருந்தும் பரவனாத்திலிருந்து வருகின்ற தண்ணி, நெய்வேலியிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற தண்ணி சேர்ந்து இந்த பகுதியை மக்களை அந்த கிட்டத்தட்ட ஒரு 16,000 ஏக்கர் நிலங்கள் விளைநிலங்கள் ஆண்டுதோறும் பாதிக்கக்கூடிய நிலையில் இந்த பரவனாறு பெருமாள் ஏரியிலிருந்து வருகின்ற அதிகமாக தண்ணீர், நெய்வேலி தண்ணீர் நிரந்தரமாக ஒரு தீர்வு வேண்டும் என்று ஒரு பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட அருவாமுக்கு திட்டம் என்று அறிவித்து விவசாயிகள் கேட்டு இப்போ நிரந்தரமாக இப்போது 80 கோடி மதிப்பீட்டில் இந்த பணி முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இதுக்கு ஆணை வழங்கி இதுக்கு கொடுத்திருக்கிறார்கள். 80 கோடியில் இந்த திட்டம் இங்கே முதற்கட்டமாக இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டு முடிவுறுகின்ற நிலையில் இருக்கிறது. அதை இப்போது நாங்கள் இங்கிருந்து ஆய்வு செய்து வந்திருக்கின்றோம். அது இன்னும் ஒரு வார காலத்தில் மானம் வெயில விட்ட பிறகு இந்த தண்ணீர் அதிகமான பரவலாக வருகின்ற தண்ணீர் கடலில் நேரடியாக கலந்து அதன் மூலமாக பாதிப்பை நிரந்தரமாக இந்த அந்த பகுதி மக்களுக்கு தடுப்பை ஏற்படும். ஆக இது போன்ற பணிகள் இந்த விவசாயம் இங்கே எந்தெந்த மாவட்டத்துக்கு பாதிக்கப்படும் இருந்து அந்தந்த மாவட்டத்துக்கு மூத்த ஐஏஎஸ்லாம் அவர்களை அனுப்பி பார்க்கிறார்கள். இதுவரையில் வேளாண் துறை அதிகாரிகளும் இருந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறதா என்பதை கண்டறிகின்ற வகையில் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இப்போ கிட்டத்தட்ட 40,000 ஹெக்டேர் அளவுக்கு தண்ணீரால் சூழப்பட்டு இப்போ 4,500 ஏக்கர் அளவுக்கு 33% இழப்பீட்டுக்கு மேல் இழப்பீடு பாதிக்கப்பட்டிருக்கிற கண்டறியப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 300 கோடி அளவிற்கு கடந்த தென் மாவட்டங்கள், அனைத்து டெல்டா பகுதி மாவட்டங்கள் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போது இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அந்த நிவாரணம் விரைவில் வழங்கப்பட இருக்கிறது. ஆக கிட்டத்தட்ட 3,30,000 விவசாயிகள் இந்த அறிவிப்பால் பயன்படுவார்கள். ஆக இந்த ஆண்டு பெய்த மழைகள் டிசம்பருக்குள் இந்த கணக்கெடுக்கிற பணி முடிவுற்று அதுக்கு ப்ரொபோசலாம் கொடுக்கப்பட்டு அதுக்குரிய நிவாரணங்கள் முதலமைச்சர்கள் அறிவிப்பார்கள்.